அப்புறம் வாழ்க்கை எப்படி போகுது? வாழ்க்கை என்ன ஏதோ போகுது, ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்க? ஜாலியாக தான் இருக்கேன். வாழ்க்கையில் போகுது. வாழ்க்கையில் இருக்க எல்லா அடியும் பட்ட யா வாங்காத செருப்படியே இல்லை சொல்லலாம். எல்லாம் பட்டேன்னா ஜாலியாக தானே இருக்கேன். ஏதோ லைஃப் கோ வித் அ ஃப்ளோ, அவ்வளோதான். வாழ்க்கையில் வாழ்க்கைன்றது உன்னை பொறுத்த வரைக்கும் என்னது? வாழ்க்கைன்றது அதான் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாமே கலந்து தான். ஸோ அதனால் அவங்க தேவையானதும் பார்த்துக்கணும், நம்மளுக்கு தேவையோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும். வாழ்க்கையோட டெஃபினேஷன் அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யுவர் செல்ஃப். ஒரு லைஃப் ஒரு ரேஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். எதுக்கு ஓடிட்டே இருக்கணும், ஃபன் பண்ணணும், விளாடணும், சாப்பிட்ணும், தூங்கணும். லைஃப்பை ஒரு ரேஸ் மாதிரி அப்ரோச் பண்ணுறியா? நான் அப்படி தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. நீ அப்போ ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி நீ ஃபீல் பண்ணுற? அஃப்கோர்ஸ் ஓடி தான் இருக்கேன் நினைக்கிறேன். யார் கூட ஓடுற? எதை நீ காம்படிஷன் எடுத்துக்கிற? நான் என்னையும் காம்படிஷன் தான் எடுத்துக்கிறேன். மற்றவன்ட்ட யார்ட்டையும் ஜாலியாக பேசுகிறேன். மற்றவன்ட்ட அப்படி பேசி இது இல்லாமல் நான் எனக்குள்ளேயே நானே பேசிப்பேன். உனக்குள்ளேயே நீயே பேசுவியா? எனக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கான்ற மாதிரி எனக்குள்ளே நானே பேசிப்பேன். செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். உனக்குள்ளேயே நீ உன்னோட இன்னொரு பர்சனாக பார்த்து அப்படி தான். ஏன் அந்த டைலர் டர்டன் ஃபைட் கிளப் பார்த்தது இல்லையா? இல்லை மேபி. என்ன பேர் சொன்ன? டைலர். சிரிக்கிற சிரிக்கிறதுலாம் நீ சொல்லவே இல்லையே. சரி சொல்லு. சரி ஓகே. இப்போ ரேஸாக பார்க்குற அப்படின்றப்ப அதோடைய ஒரு எண்ட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ ஒரு ரேஸ் இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். அப்போ அந்த எண்ட் பாயிண்ட்டாக நீ என்ன நினைக்கிற? எண்ட் பாயிண்ட்டாக எதுவுமே இல்லை, பார்க்க போனால் எதுவுமே இல்லை. அப்போ நீ எதை நோக்கி ஓடிட்டுருக்க? சேலரி, காசு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு மணி கிடச்சிச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ணுவோம்? திரும்பி எக்ஸ்ட்ரா மணி தான் பார்ப்போம். ஓகே. அதை வச்சு என்ன பண்ணுவோம்? திரும்பி எக்ஸ்ட்ரா மணி தான். நம்மளுக்கு தேவை மணி. ஓகே, அவ்வளோதான். எனக்கு தேவை மணி. அப்போ உன் லைஃப்பில் மணி தான் ப்ரியாரிட்டின்ற. கரெக்ட். ஆனால் இப்போ லைஃப்ன்ற டெஃபினிஷனுக்கு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்த. இப்போ லைஃப்ன்றப்ப திரும்பி அதான் சொன்னல, ஒரு ரேஸ் ஓடிட்டே இருக்கணும். எதுக்கு ஓடுறோம்? காசுக்காக ஓடுறோம். ஓகே. இப்போ லைஃப்பில் மணி மட்டுமே உன் ப்ரியாரிட்டியாக இருக்குது. ஆமாம், காசு இருந்தால் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு. அப்போ உன் டெஸ்டினேஷன் ஏன் நீ மணினே சொல்லவே இல்லை? இவ்வளோ நான் காசு இருந்தால் நான் முடிச்சிருவேன்னு நான் சொல்லலையே. அது டெஸ்டினேஷனாக நான் எடுக்கலையே. அதுதான் சொல்கிறேன். காசு ஒரு அந்த அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி தான். போகும்போது வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதுவும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் காசு. ஒரு $10 million சம்பாரிச்சிட்டேன், இல்லைன்னா ஒரு $100 million சம்பாரிச்சிட்டேன், அதுக்கடுத்து என்ன பண்ணுவேன்? அதை வச்சு என்ன பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எப்படி இது பண்ணுறது பண்ணிட்டுன்னா என்னது? அதாவது அதை வச்சு ஜாலி பண்ணுறது, ஃபன் பண்ணுறது, தேவையானதுக்கு கொடுக்குறதுக்கு, வீட்டில் நல்லா பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கிறது, அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பிய காசு தான் நான் இது பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பிய காசு தான் சம்பாதிப்பேன். $10 million $10 million இல்லை $100 million இருக்கும்போது அதுக்கு மேலே உனக்கு காசு வேணுமா? இல்லைனா அது மேலே காசு வேணும் தான் பார்க்க போனால். அப்படின்னா ஜாலியாக நான் பாட்டுன்னு என் லைஃப் அப்படின்னு சொல்லி நான் பாட்டு இதுவாக இருந்துட்டு. உன்னை பொறுத்த வரைக்கும் ஃபன்னுன்றது, இப்போ ஃபன்னுன்னு சொன்னேன், உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபன்னுன்றது என்னது? ஃபன்னுன்றது ஒரு ஜாலினஸ். எனக்கு ஒரு ஜாலி வரும்ல, ஒரு ஜாலி. அதுதான் அந்த ஒன் டேர்மில் அந்த ஜாலின்றது உனக்கு அந்த ஜாலி கொடுக்கறது என்னது? எனக்கு ஜாலின்றது இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் இது பண்ணுற எனக்கு ஜாலினஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட கலாச்சி பேசி அந்த மாதிரிலாம் பண்ணால் ஜாலினஸ் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அதான் ஜாலி எனக்கு. இதை பண்ணுறதுக்கு ஆக்சுவலி காசு வேணும், காசு தேவையே இல்லையே. பட் ஆனால் இப்போயே இப்போ ஜாலியாக தான் இருக்குது. நீ அந்த பாயிண்டில் இருக்க ஜாலியாக இப்போயே தானே இருக்க. ஆனால் நான் அந்தளவுக்கு நான் ஜாலியாக இல்லையே. காசு இருக்கிறதுக்கும் காசு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கலாச்சி பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. காசு இருந்து நீ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கலாச்சி பேசினாலும் நான் ஸ்போர்ட்ஸ் சேர்றேன்ற மாதிரி அது ஒரு ஃபன் இருக்கும்னா அப்போ அதுக்கும் காசு வேணும்ல. நான் இப்போது எனக்கு தேவையான ஒரு ஜெர்சி, ஃபுட்பாலோட பூட் சம்திங் என்ன வாங்கினா அதுக்கும் காசு. $100 million தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அது மட்டும் நான் சொல்லி
நிறைய இருக்குல்ல அதை தாண்டி. ஸோ அதுக்கும் காசு வேணும்ல. ஓகே. ஸோ ஒரு வீடை டெவலப் பண்ணணும், ஃபேமிலி ஓரியன்டாக போகிறேன், அப்படி கூட வச்சுக்கலாம். அதுக்கும் காசு வேணும். உன் லைஃப்பில் நீ ஃபேஸ் பண்ண பெரிய ஒரு டவுன்ஃபால் என்னது? டவுன்ஃபால் எல்லாமே டவுன்ஃபால் தான். எல்லாமே 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 நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டவுன்ஃபால் பட்டிருக்கேன். ஸோ அதனால் அதை தாண்டி ஏந்து வந்து தான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏந்து வரேன் திரும்பியும். லைக் எது மெயின் கேட்குறியா? கேன் யூ பி ஸ்பெசிஃபிக்? ஸ்பெசிஃபிக்காலாம் என்னால் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. ஸ்பெசிஃபிக்காலாம் நிறைய இருக்குது, சொன்னால் சென்சார் பண்ணிக்கலாம், கவலைப்படாது. அதெல்லாம் சொல்ல ஸ்பெசிஃபிக்காலாம் நிறைய இருக்குது. ஒன்று லைக் நீ வந்து அந்த சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, லைக் ஜென்ரலாக. சரி ஓகே, அதாவது ஏன் கேட்குறேன்னா ஓன் டவுன்ஃபால் என்னன்றதை வந்து லைக் நீ எப்படி அப்ரோச் பண்ணுற, அது என்ன டவுன்ஃபால் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரிலேட்டபிளான மக்கள் வந்து லைக் நம்மளை பார்க்குறவங்க வந்து ஓகே இவன் வந்து இந்த டவுன்ஃபாலில் இருந்திருக்கான், ஸோ இப்படி வந்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்குறேன். மேபி எனக்குள்ளேயே நான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணாமல் சரி ஓகே இவ்வளோதான்டா நம்மளால் இதுக்கப்புறம் முடியாது போல் விஷயத்தில் எல்லா விஷயத்துலேயும். இப்போ ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லணுமா ஸ்பெசிஃபிக்காக? இதுக்கு நீ எக்ஸாம்பிள் சொல்லலாம். யார் மனதும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை, குறிப்பிட்ட நபரையும் நோக்கி இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்வதற்காக மட்டுமே. இப்போ நீ சொல்லலாம். நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இல்லை, அதான் இப்போ சும்மா சம்திங் இப்போ படிப்பு விஷயத்துலேயே பார்க்க போனால் இப்போ இதெல்லாம் கம்மியாயிடுச்சு. வீட்டில் வந்து இப்போல்லாம் இது மாதிரி வெளியே போனால் வெளியே திட்டுவாங்க, எங்கள் அம்மா திட்டுவாங்க கன்ஃபார்மாக. ஸோ அது மாதிரி போகிறதுக்கு மாதிரி முக்கியமாக வந்து ஒரு அம்மா பையன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் கரெக்ட் தான் அது. அம்மா பையன்னு சொல்கிற தப்பு இல்லை எதுவுமே. இல்லை லைக் நான் வந்து இது சர்க்காஸ்டிக்காக சொல்லலை, லைக் பெருமையாக சொல்கிறேன். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் வந்து லைக் இந்த ஜென்ரேஷனில் மீன்ஸ் இன் அவர் ஜென்ரேஷன் லைக் ஃபேமிலி ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக அப்படி இருக்க பீப்புள்ஸ்லாம் ரொம்ப கம்மி. என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப குறுகிய ஆட்கள் தான் வந்து ஃபேமிலி ஓரியன்ட். ஆனால் என்ன சொல்கிறது, என் கூட இருக்க எல்லா தரத்துலேயும் அப்படி தான் இருக்குது. லைக் ஆனால் நான் அப்படி இல்லை, பெருசாக அதுக்காண்டி ஃபேமிலியே பிடிக்காது. நான் இதுக்கு வந்து அகென்ஸ்டாக அப்படி எதுவும் சொல்லலை, போட்டு அடி அடிக்காதீங்க. என்னென்னா எனக்கு பெருசாக வந்து ஃபேமிலி அட்டாச்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, லைக் கேர் இருக்குது, லவ் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் நீ அட்டாச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாற்றணும் கத்துரு. இப்போ அட்டாச்சுனோட தான் எனக்கு ஞாபகம் வருது. அட்டாச்மெண்ட் அப்படின்றது இந்த இந்த லைக் நம்ம ட்ராவல் பண்ண வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ட்ராவல் பண்ணோடனே நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சனை வந்து நம்ம கூட சேர்ந்துட்டோம், அந்த வைப்புக்கு ஒரு மாதிரி பர்சனலாக செட் ஆகிடுச்சு. ஆனால் போக போக டே வைஸ் மாற அவன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கானா, அப்போ நம்ம செட் ஆகலன்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பாட்டு நவுந்து வந்துடணும், அவ்வளோதான். லைக் நம்மளுக்கு ஒரு இது செட் ஆகலை அப்படின்னா வந்து பெட்டர் அதுலேருந்து பெட்டர் இக்னோர் பண்ணிவிட்டு சரி வேணாம் போதும் அப்படி சொல்லி நான் வந்துடணும். ஓகே. இந்த இப்போ இருக்க ஜென்சிலாம் இல்லை, ஜென் ஆல்ஃபா ஜென் பீட்டா ஏதோ சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியாவே கிடையாது. இப்போ ஏதோ போகிற அந்த ட்ரெண்டில் இருக்க புது பசங்க, அந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து லைக் அவங்க சொல்கிற இந்த டேர்ம்ஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்க்கு லைக் ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ சுச்சுவேஷன் என்னமோ ஏதோ ஷிப்புன்றாங்க. ஃபிளிங்கு சுச்சுவேஷன்ஷிப் பென்சிங்கு அந்த மாதிரி பிரெட் கிரம்பிங் பென்சிங் அதெல்லாம் சம்திங் பிளா பிளா பிளா. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு அதை பற்றி என்ன ஒப்பீனியன்? எனக்கு ஒப்பீனியன் வந்து இதெல்லாம் தேவையில்லாததுன்னு தான் இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்புள்ளேயே போக மாட்டாங்க, ஓகேவா, சும்மா ஒரு ஃப்ளர்ட்டிங்ஷிப்பில் இல்லை ஒரு ஃப்ளிங்கில் இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போது இந்த மாதிரிலாம் கூட ஓப்பன் வைடாலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் லவ்னா என்னன்னு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, லவ்ன்றது ஒரு பியூர் மாதிரி, ஓகேவா, அந்த டைப் யாருமே போக மாட்டாங்க. இப்போது இந்த ஜென்சியில் இருக்கிறவங்க கன்ஃபார்ம் லவ் ரிலேஷன்ஷிப் இதுக்குள்ளே கமிட் ஆகுறது அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க, ஒரு கமிட்மெண்ட்டேக்குள்ளே போக மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு டைம் பாஸ் சும்மா போகிற வரைக்கும் போட்டோண்டா. இவங்களாம் எப்படி வந்து ஒரு மேரேஜ் வந்து ஒரு மேரேஜ் ஒரு கமிட்மெண்ட் இந்த மாதிரியே சரௌண்டிங்லேயே இருக்காங்க இந்த சின்ன ஏஜ்லேருந்து. அப்போ ஒரு மேரேஜ் கமிட்மெண்ட் அப்படின்னு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து மெச்சூரிட்டியாக வரும்ல.
இப்போது இந்த டைமில் மெச்சூரிட்டி இல்லாமல் இப்படி இருக்காங்க. மேபி அதுக்கப்புறம் ஒரு மேரிட் என்ன ஒரு 27, 26 அப்போ மேரிட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோ, கல்யாணம் பண்ணுவாங்க வச்சுக்கோ. அப்போ மேபி மெச்சூரிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து அவங்க பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு. இல்லை, நான் அவங்கள தான் சொல்கிறேன். வேற யாரோ பண்ணிட்டு அவன்தான் இந்த இதை வடிவெடுக்க முடியாதுமே. இவன் தான் மாப்பிள்ள எங்கேயோ சரியாக அடி வாங்கியிருக்கான், வேற எவனோ அடி வாங்கின மாதிரி பேசலாம் பாரு, அந்த மாதிரில இருக்குது. அது தெரியல, மேபி அவங்களுக்கு மேபி மேரிட் பண்ண அப்போது இதுவாக இருக்கும். இப்போதைக்கு டைம் பாஸ் போதும், ஒரு ஃப்ளர்ட்டிங்ஷிப் போதும் அப்படின்னு இருக்காங்க போல். எனக்கு தெரியலை என்ன சொல்கிறது. மேபி இருக்கலாம் போல். நான் அப்படி இல்லைங்க, தெரியுது. அதுக்குள்ள ஒரு முகராசி வேணும்டா. நான் பே பண்ணுவோம். நான் சொல்லு, என் மூஞ்சி பார்க்கவே தெரியல. நம்மளெல்லாம் மோஸ்ட் வாண்டட்ல குத்தி வச்சுருப்பாங்க, கவலையே படாத. நம்மளுக்கு இதில் மோஸ்ட் வாண்டட் இல்லை, நம்ம அந்த கேஸில் மாட்டுறது அதில் தான் மோஸ்ட் வாண்டடாக இருக்கும். நம்ம கேஸில் மாட்டுறது மொட்டையே சொல்லாது, காலேஜ்லன்னு சொல்லு. காலேஜ் அதுவும் ஃபன் கேஸுங்க. நீங்கள் போலீஸ் கேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஒன்று பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த டாபிக் பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன், பட் வந்து பேசணும்னு எதிர்பார்க்குறியா? இல்லை, அப்போ எதுக்கு இன்னும் ஓ மைண்டில் நீ எப்படி இருக்கோ அப்படின்றத வந்து லைக் அது வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்லணும். ஆடியன்ஸ் சொல்லணும் தேவையில்லை, நம்மளுக்கு தெரியும்ல. அப்போ எதுக்கு ஆடியன்ஸ் சொல்லணும்? நம்ம லைக் அவங்களும் வந்து அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, லைக் ஓகே இப்படியும் பீப்புள் இருக்காங்க அந்த மாதிரி. எல்லாருக்குமே தெரியும் எப்படியோ பீப்புள் இருக்காங்க, அப்போ அது எதுக்கு சொல்லணும்னு கேட்குறேன். இல்லை, லவ் அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? லவ்ன்றது மேபி அந்த டைமில் ஜாலினஸ் இருக்கும், ஒரு இயர் வைஸ் போக போக ஜாலினஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது எதுக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருக்கு? மேபி கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறது, மேபி நம்ம கேரக்டர் சேஞ்ச் ஆகுறது, அவங்க கேரக்டர் சேஞ்ச் ஆகுறது, யார் மேலே தப்புன்னு நம்மளுக்கே தெரியாது. ப்ளேம் யார் மேலேயும் போகாமல் பாய் அவ்வளோதான். லவ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் திங் ஆக்சுவலி. ஓகேவா? அது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம மேபி தப்பான பர்சனாக இருக்கலாம், இல்லை லைக் நம்ம அவங்களுக்கு தப்பாக இருக்கலாம், இல்லை அவங்க நம்மளுக்கு தப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் வந்து பிரேக்கப்ஸ் நடக்கும், லைக் அது கன்டினியூ ஆகாது. சம்டைம்ஸ் வந்து மேக்ஸிமம் டைம் வந்து இந்த லவ்வில் வந்து ஒரு இப்போ நல்லா வந்து இயர்ஸ்க்கு இந்த சும்மா இந்த 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 ஷிப்பில் இருக்கவங்களெல்லாம் பற்றி பேசவே கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்பு சிச்சுவேஷன்ஷிப் அவங்கள பற்றி நான் பேசலை. லவ்வுன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் எடுத்து லைக் இது ஓகே நம்ம வந்து இதை வந்து மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகணுன்ற தாட் இருந்து லவ் பண்ணி ஒரு நல்ல இது பாண்டில் போயிட்டுருப்பாங்களே, அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஏன் வந்து பிரேக்கப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பர்சன்ஸ் அதான் சொல்கிறேன்ல, மேபி கேரக்டர் சேஞ்ச் ஆகிறது. இப்போ நம்ம எவென்ச்சுவலி வந்து இப்போ நீ பெருசாகிட்டு இருக்க, லைக் க்ரோ ஆகிட்டு இருக்க அப்படின்றப்ப வந்து கேரக்டர் சேஞ்ச் ஆகும். உனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் இயரில் உனக்கு வந்து லைஃபோட மீனிங் என்னன்னு கேட்டிருந்த அப்படின்னு கேட்டால் அப்போ நீ வந்து அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்ப. இப்போ நீ வந்து லைஃபோட டெஃபினேஷன் கேட்டப்ப லைக் உனக்கு வந்து ஃபேமிலி ஓரியன்ட் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் ஓரியன்ட் இருக்கணும், உனக்குன்னு ஒரு லைக் அது ஒரு ரேஸ் மாதிரி போயிட்டுருக்கு. மணி வந்து உனக்கு ப்ரியாரிட்டியாக இருக்குது, லைக் உன்னோட இதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. நீ இது வந்து மேபி வந்து இன்னும் 10 years கழிச்சு கேட்டால் உனக்கு வேறு இது சொல்லுவேன், ஒரு ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகும். ஸோ இதே மாதிரி வந்து கேரக்டரும் வந்து லைக் கோர் கேரக்டர் என்னமோ அது ஸ்டிக் டு தி நம்மளுக்கு வந்து இதாக தான் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து மெச்சூரிட்டி ஆக கண்டிப்பாக மாற தானே செய்யும். மேபி இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே, எல்லாருக்கும் தெரியும் தான். மேபி அவங்க வந்து நீ அப்போ பார்த்த வரைக்கும் வேறு மாதிரி நீ இருப்ப, கொஞ்சம் சம்திங் நார்மலாக வேறு மாதிரி இருப்ப. போக போக நீ வந்து வேறு மாதிரி இருக்கிறதுனால எனக்கு நான் எப்படி சொல்கிறது, அப்போது நான் பார்க்குற மாதிரி நீ இல்லை, ஸோ அதனால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. புரியலையா? அப்போ வந்து ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன மிஸ் ஆகுதுன்னா கம்யூனிகேஷன் மிஸ் ஆகுதுன்னு தோணும். ஆமாம், கன்ஃபார்ம் கம்யூனிகேஷன் மிஸ் ஆகும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஓகேவா? இப்போது மேபி 3ஆம் மனுஷன் உள்ள வந்து எதாவது பேசுகிறது,
இப்போ இவங்க 2 பேருமே பேசிக்காமல் வேற ஏதாச்சும் வந்து பேசுறது அப்போல்லாம் கூட இருக்கும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்னால கூட வரும் மேபி, யாருக்கு தெரியும். கரெக்டு தான். இப்போ பேரண்ட்ஸ்னாலன்னு சொன்னனால சொல்கிறேன். பேரண்ட்ஸ்னாலன்றப்ப வந்து லைக் நிறையா கேசஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ கேஸ்டிசம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. லைக் கேஸ்ட்டுக்கு அதுக்கு இதுக்கு அப்படின்னு இதை நம்ம இந்த கேஸ்ட் மட்டும் விட்டுருவோம், ஓகேவா? அதை தாண்டி கேஸ்ட் ரிலீஜனை தாண்டி இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க. லைக் நீ பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்போ எனக்கு சொல்லு. சரி, ஏன் வந்து இந்த பையன் வேணான்னு சொல்லுவாங்க? லைக் இப்போ ஒரு பொண்ணு வீட்டு சரின்னு வச்சுக்கோ. சரி, நான் இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி சொல்கிறேன். அதான் இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கு, ஓகேவா? சரி, இப்போ நான் அந்த பையனுக்கு வந்து மாப்பிள்ளையை நான் பார்க்குறேன்னா இப்போ அந்த பையன் வேணான்னு நான் சொல்லணும். நீ சொல்கிறேன்னா எதுனால சொல்லுவேன்? ஒன்று அந்த பையன் வந்து எப்படி இருக்கான், அவன் கேரக்டர் எப்படி இருக்கான் நான் பார்ப்பேன். இன்கேஸ் அவன் வந்து ஓகே ஒரு ஆவரேஜ் குட் கேரக்டர், அவன்கிட்ட கொஞ்சம் செட்டில்மெண்ட், அதாவது கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கானா, இல்லை இன்னும் ஒரு சம்திங் மெச்சூரிட்டி இல்லாமல் இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கான், சும்மா யாரை பார்த்தாலும் மாதிரி அஃபெக்ஷன் வச்சு அந்த மாதிரி இருக்கானா அப்படியும் பார்க்கலாம். யாரை பார்த்தாலும் அஃபெக்ஷன் வச்சுன்னா அது எப்படின்னா இப்போது இவட்ட மட்டும் பேசுகிறானா இல்லை வேற பேசிகிட்டு இருக்கானா, ஓகே அப்படி சொல்ல சீரியஸாக இருக்கானா இவ கூட சீரியஸாக இருக்கானா. ஓகே, ஏன்னா அதான் மெயின் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பொண்ணு வந்து இவ கூட மட்டும் சீரியஸாக இருக்கானா அந்த பையன் அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. இப்போ இதே வேற ஏதாச்சும் பொண்ணு கூட வச்சிருந்தா அது கூட தெரியாதுல்ல, ஓகே தெரியும், நம்மளுக்கு தெரியாதுனால அதெல்லாம் பார்க்கலாம். காஸ்ட் வைஸ் இல்லைன்னா பார்க்க போனால் வேற என்னாச்சுன்னா அதான் அந்த மாதிரி செட்டிலாக இருக்கானா, கொஞ்சம் காசுலாம் வச்சிருக்கான்னு பார்க்குறது, அது கன்ஃபார்ம் பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்து கூட சேஞ்ச் ஆகுது வாய்ப்பு இருக்குது. அவன் கேரக்டர் எப்படிலாம் பார்ப்பாங்க, அவன் நல்லவனா கெட்டவனா. இப்போ நீ வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா வெல் செட்டில்டாக இருக்க. லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நியர்லி ஒரு 1.5 CR per annum சம்பாதிக்கிற அளவுக்கு இருக்க. சரி, ஓகேவா? கட்டி தருவாங்க, கன்ஃபார்ம் கட்டி தருவாங்க. நீ இருக்க அப்பாவா? டவுட். ஏன்னா எனக்கு என் பொண்ணுக்கு எப்படின்னா பிடிக்குதான்னு கேட்பேன். அவ வந்து சேஞ்ச் ஆவாலான்னு நான் எதிர்பார்ப்பேன். ஓகே, அவ சேஞ்ச் ஆகாம லைக் நான் என்ன கேட்குறேன்னா, நீ வந்து லைக் ஒரு வெல் செட்டில்டு ஸ்டேட்டில் இருக்க, ஓகேவா? ஒரு அபோவ் ஆவரேஜ் லைக் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்க. சரி, சூப்பர் ரிச் கிடையாது, அப்பர் மிடில் கிளாஸில் இருக்க. அந்த பையன் வந்து ஒரு மிடில் கிளாஸ், ஓகேவா? அப்போ உன்னோட தாட்ஸ் எப்படி இருக்கும்? அதான் சொல்கிறேன்ல, என் பொண்ணுக்கு ஓகேவா நான் பார்ப்பேன்டா. ஓகே, அவள் சேஞ்ச் ஆகலாம், ஹார்ட்லி லவ் வித் ஹிம், அவ்வளோதான். சரி, அப்போ ஓகே ஃபைன், கட்டி தந்துடும், நல்லா பார்க்க மாட்டேன். என் பொண்ணுக்கு பிடிக்கும்ல, அவ்வளோதான். இப்போ நம்ம இன்னும் ஃபாதர் ஸ்டேஜெலாம் நம்ம போகல. அதனால நம்ம நான் யோசிக்கிறேன் லைக் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும். ஏன் வந்து அதாவது கேஸ்டிசம் ரிலீஜன் தாண்டி என்ன காசாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். காசு தான். லைக் நம்ம வெல் செட்டில்டாக இருக்கோமா? ஆமாம், செட்டிலாக இருப்பாங்களான்னு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் மேபி வந்து இப்போ இந்த ஸ்கூல் டைம்ஸோ காலேஜ் டைம்ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி மாறுவோன்னே தெரியாது ஃப்யூச்சரில். மேபி நாளைக்கு நம்ம பிச்சைக்காரனாக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு சூப்பர் ரிச்சாக கூட இருக்கலாம், லைக் மாறலாம். ஸோ வந்து அப்புறம் எப்படி வந்து பேரண்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க லைக் இவன் உருப்பட மாட்டான், ஸோ இவனை வந்து நீ கட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஜட்ஜ் பண்ண நம்ம அவங்க யார் ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். லைக் நம்மள எதுக்கு அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க? நம்மளால நீ இப்போ தானே ஒரு பேரண்ட் விஷன்லேருந்து பேசினேன். ஓகே, அப்புறம் ஏன் வந்து அவங்க ஏன் ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். நான் பேரண்ட் விஷயம் அங்கேருந்து நான் பேசினேன். ஆனால் இப்போ நான் அந்த பையனை நான் இருக்கேன்னு வச்சுக்கோ. ஓகே, அப்போ நான் அந்த பையனை நான் தானே கேட்பேன். நான் அஃப்கோர்ஸ் நான் அவங்க பண்ணுறது தப்பே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க பொண்ணு அது ஆப்வியஸாக அவங்க பொண்ணு நல்லா இருக்குமான்னு தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒன்று ஜட்ஜ் பண்ண தான் செய்வாங்க. நீ ஜட்ஜ் பண்ணு, ஆனால் நீ என்னன்னே தெரியாமல் இவன் டவுனாக தான் வருவான்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாதுல்ல, புரியுதா? இப்போ இருக்க ஸ்டேட்டை பார்த்து தானே சொல்ல முடியும் அவங்களால. மேபி அந்த டைமில் அவன் விளையாட்டு பையனாக இருப்பான் போல், சுற்றிக்கிட்டு விளையாட்டு. மேபி அவன் இன்னும் மெச்சூரிட்டி வராமல் இருக்கும் அந்த டைமில். மெச்சூரிட்டி வராத ஒரு பையனை நம்பி எப்படி வந்து அவங்க வீட்டை ஒத்துப்பாங்க? கொஞ்சம் சம்திங் டைம் கொடுக்கணும், அதுக்கு ரெசிஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. இப்போ ஆமாம், அப்போ அவங்க பண்ணுறது தப்பு இல்லையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண தப்பு இல்லைன்னு பார்ப்பாங்க. ஓகே, ஆனால் நம்ம ஸ்டேஜில் பார்த்தா லைக் உனக்கு என்ன தெரியுது? லைக் அவங்கள நம்ம ப்ளேம் பண்ண முடியுமா?
ப்ளேம் பண்ண முடியுமானா அவங்க டைம் கொடுத்து நம்புற வரைக்கும் அவங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கும். பேஷன்ஸ் இருக்காது கன்ஃபார்ம். ஓகே ஓகே, இப்போது அவங்களே ப்ளேம் பண்ண வேணான்னு வச்சுக்கோ, அப்போ நம்ம ப்ளேமும் இல்லையா? அது நம்மளால தப்புனும் இல்லை. மேபி வந்து இப்போ நிறையா பசங்களை பார்க்குற லைக் 12 வயசுல நாசாக்கு போகிறாங்க, அதாவது அந்த கான்ஃபரன்ஸ்லாம் போய் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணுற பசங்களும் இருக்காங்க. ஆமாம். 21, 22லே வந்து காலேஜ் முடிச்சோன்னே கூகுளில் ப்ளேஸ் ஆகிற பசங்களும் இருக்காங்க. சரி, அப்போ அவங்க அந்த மாதிரி பசங்க இருக்கும்போது லைக் அந்த மாதிரி இப்படின்றக்குள்ளே செட்டில் ஆகிற பசங்க இருக்கும்போது ஏன் நம்மளை சூஸ் பண்ணணும்? அப்போ அந்த பொண்ணையும் நம்மளை சூஸ் பண்ணோம். அந்த பொண்ணுக்கு மேபி வந்து அந்த மாதிரி பசங்க தெரியாமல் இருந்திருக்கலாம். கரெக்டு தானே? இருக்கலாம், யாரும் இல்லை சொல்லு. அப்போது இது யார் மேலே ப்ளேம் வரும்? அப்போது என் மேலே, அதான் அந்த பையன் மேலே ப்ளேம் வராதுல்ல? சொல்லு. மேபி வந்து முன்னாடியே லைக் அந்த பையன் வந்து சீரியஸாக இருந்திருந்து லைக் ஒரு கெரியர் ஃபோக்கஸ்டாக இருந்து ஏதாவது லைக் அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேணாம், அந்த பாயிண்டில் அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற. ஏன்னா வந்து மேபி அவன் வந்து அவன் கெரியருக்காக தான் வந்திருப்பான், ஓகேவா? அதை சேஞ்ச் பண்ணது அது கூட இருக்கலாம்ல. லைக் லவ்வை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் என் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன் நான். சரி, ஓகேவா? நான் டிரான்ஸ்பரண்டாக இருப்பேன்ப்பா. லைக் என் எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேன். நான் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேன், இனிமேலும் பண்ணுவேன் அப்படின்னா. இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு, அது தெரிஞ்சது தானே, எல்லாருக்கும் தெரியும்ல. எல்லாருக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் தெரியும்ல. தெரிஞ்சா என்ன, இப்போ தான் மன நிம்மதியாக இருக்குது. சரி சொல்லு. அது வந்து லைக் நான் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேன்னா, என்ன தான் வந்து நம்ம பார்ட்னர் அப்படின்னு யாராக இருந்தாலும் நான் அந்த டைம்லேயுமே வந்து கெரியர் ஃபோக்கஸ்டாக தான் இருந்திருக்கேன். அப்போ வந்து நம்ம வந்து இந்த பொண்ணை ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. கரெக்டு. லைக் அவங்க இருந்தாலும் நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணுமோ அப்படின்ற தாட் இருக்கு. என்னோட ஒப்பீனியன். நீ அதை பற்றி நினைக்கிறேன்? அப்படிதான், அது நம்மளோட நம்ம அப்படி இருந்திருக்கணும்னு சொல்ல வரேன். நீ அதை பற்றி நினைக்கிற அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பொண்ணை ப்ளேம் பண்ண முடியாதுல்ல. ஓகே, அந்த கரியர் வைஸாக அதான் அந்த பையனும் மேபி அப்படி தான் இருந்திருப்பான்ல. மேபி அந்த டைமில் டெவலப் ஆகாமல் இருந்திருப்பான். லைக் அப்போ நீ வந்து ஷுவராக சொல்கிற அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கானே வச்சுக்கோ. அவன் அழியும் அப்படி முழிக்கிற. லைக் அது என்ன ஒர்க்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கெரியர் பேஸ்டாக எல்லாமே பாஸ் பண்ணியிருக்கான், ஃபெயில் எதுவுமே ஆனதில்லை, ஒழுங்காக படிச்சிருக்கான். எதுக்கு வந்தான்? காலேஜுக்கு எதுக்கு வந்தான்? படிக்க தானே. படித்து மார்க்லாம் வாங்கினான்னு வச்சுக்கோ. அவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அந்த பையன் வந்து பேலன்ஸாக தான் பண்ணியிருக்கான். அவளையும் பார்த்துக்கிட்டு, படிப்பு விஷயம் பார்த்துக்கிட்டு, வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்கிட்டு, ஸோ அதனால் அவன் அப்படியே தான் இருக்கான். லைக் வந்து நீ வந்து நினைக்கிறியா நம்ம ப்ரொஃபஷனில் வந்து லைக் வெறும் இந்த லைக் நான் ஸ்டடீஸ் எதுவும் குறை சொல்ல. ஸ்டடீஸில் வந்து சூப்பர் டாப்பாக இருந்தோம்னா மேபி வந்து இந்த பாயிண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணலாம், லைக் ஒன் ட்ரீம் பாயிண்ட்டை. இல்லை அப்படின்ற போது வந்து வெறும் அதை வச்சு மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் முடியாது. ஓகே அப்படின்ற போது ஒன்று நீ வந்து டாப் ஒன் ஆஃப் தி ஒன்னாக இருக்கணும். இல்லைனா யூ ஷுட் ஹாவ் பேக்கப் பிளான்ஸ். ஸோ நீ எப்படி சொல்ல, நீ டாப் ஒன் ஆஃப் தி ஒன்னாக இருந்திருக்கியா? இல்லை. ஸோ எப்படி வந்து நீ அவன் பேக்கப் பிளான்ஸ் எதுவுமே வச்சுருக்க மாட்டான். மேபி அவன் அப்போ எதுவுமே யோசிக்காமல் ஃப்ரீயாக சுற்றி இருப்பான். அப்போ வந்து கெரியர் ஃபோக்கஸ்டாக தான் இருந்தான்னு எப்படி சொல்கிற? அவன் கெரியர் வந்து மேபி அவன் படித்தா போதும்னு அப்போ யோசிச்சிருப்பான் மேபி. புரியுதா? ஏன்னா அவன் காலேஜ் வர்றதே வந்து அட்டெண்டன்ஸ்க்காக தான், ஓகேவா? ஸோ அதனால் அட்டெண்டன்ஸ்க்காகவும் அவங்கள பார்க்கணும்னு வச்சுக்கோ, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு வச்சுக்கோ. அதனால் அப்படி சுற்றின இருக்கிற பையன் ஸோ ஒரு என்ன சொல்கிறது, கரியர் வந்து ஒரு படித்தா போதும், மார்க் வாங்கினா போதும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கான் போல். மேபி அவனுக்கு இது மாதிரி பேக்கப் பிளான்ஸ்லாம் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்,
அப்படின்னு சொல்லி புரிய வைக்காமலாம் இருந்திருக்காங்கல்ல அந்த டைமில். அதுக்கப்புறமா தான் பேசி புரிய வைக்கும்போது தான் சரி ஓகே அப்போது லைஃப்னா வந்து நிறைய இருக்குது. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கும் இந்த பேக்கப் பிளான்ஸும் அப்பயும் இல்லாமல் தான் இருந்துச்சா? மேபி அவங்க அப்போ சொல்ல ஒரு விஷயம் அதில் அவன் தான் திருத்தாம பார்க்கணும். தெரியுமா? இல்லை லாக் போட்டிருக்கியா? இல்லையே, பார்த்துமா. லைக் நீ சொல்கிறீல சில சினாரியாஸ் நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து தான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்கன்னு. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடியே தெரியுமா என்னது? லைக் இந்த மாதிரி பேக்கப் பிளான்ஸ் வச்சுக்கணும், ரியாலிட்டி இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதுக்கு ஒர்க் பண்ணணும். அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா முன்னாடியே? அதான் மேபி அவன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருப்பான். இவன் வந்து என்ன சொல்கிறது, இவன் ஒரு டிபெண்ட்டாக இருந்திருக்கான்ல. ஸோ அவ்வளோ யாரையும் பார்த்ததில்லை. மேபி அவன் ஃப்ரெண்டு வந்து முன்னாடியே சொல்லியிருக்கலாம், அவனுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், அவன் வந்து காதல் வலையில் இருந்திருக்கலாம். ஸோ அதனால வந்து புரியாமல் கூட இருந்திருக்கலாம். சரி ஓகே, அதுதான் நானும் அவனே பட்டு வருவான்ற தாட்டில் இருந்திருக்கலாம்ல. இருந்திருக்கலாம். அதான் நானும் சொல்கிறேன்ல, இப்போது இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதுதான் மேபி அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பான், அதெல்லாம் கேட்டிருக்காம போடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இப்படி போயிருப்பான். நீலாம் மயிறு, என் ஆள் தான் உயிர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. வாய்ப்புகள் இருக்கு. காதலில் இருக்கவங்களே யாரும் நம்ப முடியாது. இப்போது 2 பேர் இருக்காங்க. கரெக்டு தான். அடி வாங்கி ராடு இறங்கின பேர் அது தெரிஞ்சது தான். அடி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒருத்தவனுக்கு தெரியும், செட் ஆகாது. நிகா உனக்கு தெரியும்ல, இது யாரு சொல்றது அவனுக்கு தெரியும், சொன்னவனுக்கு தெரியும். அது ரெண்டாவது குல்டி, ஆந்திரா குல்டி. அடுத்த அடி உனக்கு தான். நாட் அஃபென்சியா? அவங்க பார்ட்னரை சொன்னேன், அவனை ஒன்றை சொல்ல. ஐயோ கோல்டி பேரை மட்டும் சொல்லிடக்கூடாது, ஓகேவா? சரி சாரிப்பா. ஏன்னா இது பார்க்குறவங்களுக்கு யாருன்னு தெரியும், பார்க்காதவங்களுக்கு யார் அந்த கோல்டி அப்படின்னு யோசிக்கலாம். நான் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற எல்லாத்தையும் சொல்லிடுவோம். இவங்க தான் நிகா, இவன் தான் வந்து நிகா குல்டி வந்து சூன் வந்து செருப்படியை வாங்கிட்டு வருவாங்க. அப்போது வந்து மீட் பண்ணுவோம். அப்போ வந்து ஏன் செருப்படுத்து நான் திரும்பி நாளைக்கு கண்டிப்பாக இது ஒரு பேர் வச்சுருவேன், மொட்டை மாதிரி பாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு பேர் வச்சுருவேன். சரி, சூப்பராக இருக்கும், சீரியஸாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுவோம். பசங்களாம் கூப்பிட்டு வந்து பேசுவோம், உட்காந்து ஏதாச்சும் ஒரு கதை பேசுவோம். நீ வந்து இப்போ சரி ஓகே, இப்போ பிரேக்கப்னு நடக்கும் எல்லா லைஃப்லேயும். பிரேக்கப் இருக்கும் ஒரு 90% எல்லா லைஃப்லேயும். சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இன்னும் ஃபஸ்ட்டு லவ் கூட பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், ஒரு 90% வந்து பிரேக்கப் நடக்குது. அதுக்கடுத்து பிரேக்கப் நடந்த அப்புறம் பொண்ணுங்க அப்படின்றது வந்து உனக்கு எப்படி தெரியும்? பிரேக்கப் நடந்ததுக்கப்புறம் பொண்ணுங்கன்னா அதாவது எப்படி தெரியும்னா, லைக் நீ வந்து ராவாகவே சொல்லலாம், எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தெரியும். இவங்களாம் எதுக்கு இது பண்ணுறது? லைக் அதுக்கடுத்து நீ இப்போ திரும்பி இப்போ நீ இப்போ லவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? கன்ஃபார்ம் லவ் பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டேன்? ஆல்ரெடி அடி வாங்கிட்டான்ல, எப்படியோ திரும்பியும் பண்ணாக்க அப்புறமா கூட எப்படியோ அடி வாங்க தான் போகிறான்னு தெரியும் அவனுக்கு. அதாவது லவ்னு பண்ண மாட்டேன். கேட்குறேன் ஏன்ட்டு தான் கேட்குறேன். நான் தான் பதில் சொல்கிறேன்ப்பா. ஓகே அதாவது லவ்னு பண்ண மாட்டான், லவ்ன்ற பேரில் அவனாச்சு மேபி வாய்ப்புகள் இருக்கும் அந்த பையனை பொறுத்து. அது அப்போ தப்பு இல்லையா? லவ்ன்ற பேரில் வந்து லைக் அது ஒரு சீட்டிங் மாதிரி வராதா? அந்த பையனுக்கு தெரியலையே, நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும்ல. தலைப்பாடாக அடிச்சுக்கிறேன், சில பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. லைக் நான் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு என்னது கோட் பார்த்தேன். லைக் கோட்டில் ஒரு மில்லியனரோட அட்வைஸ் வந்து, சரி லைக் அவர்கிட்ட போய் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கேட்குறாரு, ஹவு டு பிகம் ரிச். லைக் நீங்கள் வந்து நிறைய டாலர் சம்பாதிச்சிருக்கீங்க, நிறையா வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, லைக் அது ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் இருக்குது, எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவர் என்ன திரும்ப சொல்கிறாரு, லைக் டோன்ட் ஃபாலோ அப்படின்றாரு. ஓகேவா, பி போட்டுருவாங்க, கவலைப்படாத. ஸோ அப்படி சொல்லும்போது நான் இதை வந்து என்ன நினைக்கிறேன்னா, லைக் இப்போ 2-3 தப்பான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கோ ஜென்ரலாக பசங்களுக்கு.
ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் நான் பார்த்தவங்க வந்து என்னென்னா இப்போ ஒன்ஸ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒன்று பொண்ணுங்க எல்லாருமே வந்து கெட்டவங்க, இல்லைன்னா பொண்ணுங்க எல்லாருமே வந்து ஏமாற்றுவாங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களும் எல்லா பொண்ணுங்களும் லிட்ரலி எல்லா பொண்ணுங்களும் நாட் ஈவன் 1% வந்து நல்லவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி. அதாவது லோக்கலைஸாக இல்லாமல் ஜென்ரலைஸாக நார்மலாக வந்து எல்லாம் தப்பு அப்படின்றவாங்க. எல்லாருமே தப்பு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படின்றப்ப வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தப்போ அப்படின்னு தோணுது. அது என்னன்னா அவங்க பார்த்த வரைக்கும் மேபி தப்பாக இருக்கலாம். சில ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பாக இருக்குது மேபி. இந்த பக்கம் வந்து பார்த்தா இந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க. அது ஒரு ஜென்ரலைஸாக சொல்கிறது அது தப்பு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, எனக்கு தெரியும் தானே. நம்ம கேங்லேயே வந்து லைக் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லலை. ஓகே. நம்ம கேங்லேயே வந்து எல்லோரும் வந்து முக்கால்வாசி பொண்ணு மாதிரி நடந்துக்காது. எல்லாம் பிபிஏ தான் யாருமே வந்து பொண்ணு மாதிரி இல்லை. ஸோ வந்து யாரும் லவ்வும் பண்ணதில்லை. அப்போ வந்து இந்த மாதிரி பசங்களும் இருக்கும்போது எப்படி உன்னால் வந்து லைக் லவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்க முடியும், சொல்ல முடியும்ன்றியா? இல்லை ஜென்ரலைஸ்டாக பொண்ணுங்களே தப்புன்னு சொல்ல முடியுது. அதுதான் சொல்கிறேன்ல, ஜென்ரலைஸாக சொல்கிறது நம் பசங்க மேலே தப்புன்ற. ஓ, பசங்க அப்படி சொல்கிறதே தப்புன்ற. ஓகே ஓகே. ஏன்னா அப்படி ஏன்னா இப்போது அந்த பையன் வந்து பார்க்குற பொண்ணு வந்து இந்த மாதிரி தான் பார்த்துருக்கான் போல. பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் பார்க்குறது வந்து இந்த மாதிரி பொண்ணாக பார்த்துனால தப்பாக இருக்குது. நம்ம தலைவன் அவனே வச்சுக்கோ, ஓகேவா? மேபி அவன் பார்க்குறது தப்பாக இருக்குது. இந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க, ஓகேவா? மாப்பிள்ள உனக்கு தான் சொல்லுது, பேர் தானே சொல்லக்கூடாது, கோணம் நீ தான்டா, ஓகேவா? மேபி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க தான், இல்லைன்னா சொல்ல வரல. அதை வந்து ஜென்ரலைஸாக சொல்லாமல் லோக்கலைஸாக சொல்கிறது கரெக்டு. 30% பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு 50% வந்து நல்ல பொண்ணுங்களும் இருக்கு. லைக் அதே மாதிரி தான் பாய்ஸும். இப்போ வந்து முன்னாடி வந்து பாய்ஸ் அதிகமாக சீட் பண்ணுற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, கேர்ள்ஸ் வந்து ஓரளவுக்கு லாயலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஈக்குவலாக இருந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சாமா. லைக் நாட் பாய்ஸ் கேர்ள்ஸ் எவ்ரிபடி இஸ் சீட்டிங். லைக் ஒரு சீட்டிங்கிறதே ஒரு அது ரொம்ப நான்வெஜ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. சீட்டிங், ஓ சீட் தானே என்ன இருக்குது இதில் அப்படின்ற மாதிரி அதை வச்சு அதை லைக் மூவிஸில் இருக்கட்டும் சீரீஸில் இருக்கட்டும் எல்லாம் லைக் இவனை வச்சுருக்கான், இவனை ஃப்ரெண்ட் இவன் வச்சுருக்கான், இவனை பொண்டாட்டி இவன் வச்சுருக்கான், அது ரொம்ப நான்வெஜ் பண்ணுறாங்க. அது இப்போ சொன்னால் அடிப்பாங்கன்னு கூட தெரில. லைக் எனக்கு ரொம்ப 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 டிஸ்டர்பாக இருந்தது. நான் இப்போ ரீசெண்டானா சீரியஸா இல்லை லைக் நாட் சீரியஸ். இப்போ நம்ம இது சொன்னால் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேர் மட்டும் சொல்லிடாது எதனாலும் சொல்லு. இப்போ ஒரு நம்ம இண்டஸ்ட்ரியில் இருந்த ஒரு ரொம்ப பீக் லைக் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே இப்போ வந்து ரொம்ப பீக்கில் இருந்த ஒரு ஆக்டர். ஃபைன், அது யாரும் எங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். தெரியாதுன்னு இல்லை, நான் சொல்லக்கூடாதுங்க, நான் சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோதான். லைக் அது உங்களுக்கே யாரும் தெரியும். லைக் அவரோட லைக் எப்படி சொல்கிறது, அவரோட சினிஃபீல்ட்லேயே அவர் பீக்கில் இருந்தவர் இப்போ வந்து லைக் ஹீ இஸ் நாட் இன் சினிஃபீல்ட் நோ மோர். அவர் வந்து வேறு ஃபீல்டுக்கு போயிட்டார். அப்புறம் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குது, லைக் ஒரு ஆக்ட்ரஸ் கூட, அவங்க ஃபேமிலி இல்லாமல் தாண்டி வேறு ஒரு ஆக்ட்ரஸ் கூட வந்து அஃபேர் இருக்குது, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இப்படி நிறையா போயிட்டுருக்கு. இப்போ வந்து அந்த ஒரு செரமனி வேறு நடந்துச்சு, ஓகேவா? அது என்ன செரமனினா சொல்ல முடியாது. அந்த செரமனிக்கு வந்து வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து இப்போ இந்த நம்ம இன்ஸ்டாகிராமு யூடியூப்லலாம் பார்த்தா கமெண்ட்ஸே எப்படி வருதுன்னா, அவங்க பேர் போட்டு லைக் இப்போ அந்த ஆக்டரை வந்து அண்ணன் கூப்பிட்றதுனால அந்த ஆக்ட்ரஸை வந்து அண்ணின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. எப்படி நீ வந்து இது நார்மலைஸ் பண்ணலை, அவங்க வந்து இதை க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. லைக் நார்மலைஸ் பண்ணுறதை விட இது ரொம்ப மோசம். லைக் அதை கொண்டாடுறாங்க, அது தப்பு. செலிப்ரேஷன் பண்ணவே கூடாது. லைக் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம அக்காக்கோ நம்ம தங்கச்சிக்கோ நடந்தால் நம்ம அதை வந்து லைக் இப்படி தான் க்ளோரிஃபை பண்ணிட்டு இருப்போமா? பண்ண மாட்டோம். அப்போ வந்து அதாவது நம்மளுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்கலாம் வந்தால் தக்காளி சட்னின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அது இதனால் ஏற்றுக்கவே முடியல ஆக்சுவலி. ஆனால் இதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அது லைக் ஒரு இண்டிவிஜுவல் தான் தெரியணும். அது எண்ட் ஆஃப் தி டே அவங்க பர்சனல்.
அவ்வளோதான், அது பர்சனல், அவ்வளோதான். அது போயிட்டு ஆனால் இதெல்லாம் பேசினா அடிக்கடி அடிப்பாங்க. அதுவும் கன்ஃபார்ம் அடி. லைக் என்ன சொல்கிறேன்னா, அது அவங்க பர்சனலாக இருக்கட்டும். நான் வந்து அவங்கள எக்ஸாக்டாக அவங்கள தப்பு சொல்லலை. லைக் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற இது க்ளோரிஃபை பண்ணுற பர்சன்ஸை தான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் நார்மல். இது நடக்கிறதே ஆக்சுவலி தப்பு. இது நடக்கிறத தாண்டி நம்ம வந்து அதை க்ளோரிஃபை பண்ணுறதும் நார்மலைஸ் பண்ணுறதும் ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுது. கரெக்ட், தப்பு தான் அது. ஏன்னா இப்போ நம்மளுக்கே ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு இப்படி ஆகுதுன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம். சரி, ஓகே, நம்ம வந்து அவங்களோட இதை பற்றி பேச வேணாம். லைக் அவங்க பர்சனலை பற்றி பேச வேணாம். நான் வந்து எனக்கு அது வந்து லைக் எப்படின்னா அதை க்ளோரிஃபை பண்ண வேணான்னு தோணுச்சு. ஓகேவா? ஸோ வந்து நம்ம இங்கே வந்து நிறையா பேசிட்டோம். ஸோ இதோட நம்ம அந்த வீடியோ முடிச்சுப்போம். லைக் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இதே மாதிரி இவர் மட்டும் இல்லாமல் என்னோட மித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம வந்து எடுப்போம். ஸோ ஸ்டே டியூன், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. டிங், அவ்வளோதான். பாய் 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 பாய். மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு.